வல்லாரக்கீரையில் இன்றைக்கி சட்னி செஞ்சுருக்கோம். ஞாபகம் மருதி ஞாபக சக்தியை தூண்டும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வல்லாரக்கீரை இதுதான் இன்றைக்கி நான் 3 கட்டு வாங்கினேன். ஒரு கட்டு 15 ரூபான்னு சொல்லி 3 கட்டு வாங்கினேன். ரொம்ப நல்லது இந்த கீரை உடம்புக்கு. இது இந்த 3 கட்டில் இன்றைக்கி நான் ஒரு கட்டு மூலம் எடுத்துருக்கேன். அந்த ஒரு கட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டு ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஒரு வானல் எண்ணெய் விட்டு உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு வந்துடட்டும். 5-6 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. 3 சேர்த்திட்டேன். நீங்கள் இன்னும் வரமிளகா கூட சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு வல்லாரக்கீரை நல்லா கழுவி எல்லாம் சேர்த்திக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சுருங்கி வதங்கி வந்துடும். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. இது நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்கன்னா, அவ்வளோதான். நல்லா வதங்கிட்டு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஐஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தோசைக்குன்னா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். நான் துவையல்னா அடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அது சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பிட செமையாக இருக்கும். இது சட்னி இந்த சட்னி வந்து தோசை இட்லிக்கெலாம் செமையாக இருக்கும். மொறு 2 தோசையை ஊற்றி இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அப்படி குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. வல்லாரக்கீரை சாப்பிட்டு பாருங்கள்.